வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 25th லெசன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் பார்ட் 11ல் இந்த டாபிக் கவர் ஆகும். ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றதான் இன்னைக்கான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கான நோட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக எத்தனை சாப்டராக டிவைட் பண்ணியிருக்காங்க, அதில் சோஃபார் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டோட்டலாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. ஃபர்தராக இந்த சாப்டரை 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அது சம்மந்தமான ஒரு 16 வீடியோஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் எம்சிக்யூஸ் அண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கீ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்ட் 2 மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் சோஃபார் நம்ம ஒரு நியர்லி 12 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஹிந்தி டெக்ஸ்ட் அப்படின்றது. சோஃபார் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வந்து கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஆரம்பித்து இன்டீரியம் கவர்மெண்ட் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபார் நம்ம டிமாண்ட்லேருந்து ஆரம்பித்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்கும் முடிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி டிமாண்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டு தான் இதை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரே சாப்டர் தான், கண்டினியூஷன் டாபிக் தான். நான் வந்து டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹிந்தி டெக்ஸ்ட் அப்படின்றத படிச்சிங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியாது. அதனால் டிமாண்ட்லேருந்து 1 by 1 எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா ப்ராப்பராக வந்து நீங்கள் ஹிந்தி டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸோட கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கையால் எழுதப்பட்டது அண்ட் ஹிந்தி வெர்ஷன் யார் எழுதுனாங்க, இங்கிலீஷ் யார் எழுதுனாங்க அப்படின்ற எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினலி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா did not make any provision with respect to an authoritative text of the constitution in the Hindi language. அதாவது ஹிந்தி லாங்குவேஜில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அத்தாரிட்டிவ் டெக்ஸ்ட்டுமே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இல்லை. லேட்டராக ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் அது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1987. ஸோ அமெண்ட்மெண்ட் எப்போ படிக்கும் போதும் அதோட ரெஸ்பெக்டிவ் இயரும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 58வது திருத்தம் மூலியமாக தான் ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. திஸ் அமெண்ட்மெண்ட் இன்சர்ட்டட் a நியூ ஆர்டிக்கல். ஏன்னா இப்போ வந்து ஒரு திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு புதிய சரத்துக்கள் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ பார்ட் 22ல் 394A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை புதுசாக இன்சர்ட் பண்ணி அதில் இந்த ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்ட் 22. ஸோ நம்ம ஒரு பார்ட்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும். ஸோ பார்ட் 22ல் இந்த 58th அமெண்ட்மெண்ட் மூலயமா இந்த நியூ ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த 58th அமெண்ட்மெண்ட் மூலயமா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் மூலயமா நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் ஆட் பண்ணாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக 3 டாபிக்ஸ், அதாவது 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது 3 இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் ஆர்டிக்கல் கண்டெய்ன்ஸ் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா த பிரசிடென்ட் ஷால் காஸ் டு பி பப்ளிஷ்ட் அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. ஸோ இந்த ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை யார் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஷால் காஸ் டு பி பப்ளிஷ் அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. அவர் தான் இதை பப்ளிஷ் பண்ண முடியும். கீழே அதுக்கான நோட்ஸ் பாயிண்ட்ஸ் பாருங்கள். The translation of the constitution in Hindi language, the modification which are necessary to bring it in conformity with the language, style and terminology adopted in the authoritative text of the central acts in Hindi can be made in it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ஆர்டிக்கல் மூலிமா இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது அப்படியே நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்காங்க.
all the amendments of the constitution made before such publication should be incorporated in it. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்களோ, என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே இந்த ஹிந்தி லாங்குவேஜ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The translation in Hindi of every amendment of the constitution made in English. ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸுமே ஹிந்திலையும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் என்னன்னு பார்ப்போம். The translation of the constitution and its every amendment published shall be construed to have the same meaning as the original text in English. எப்பவுமே மொழி மாற்றம் நம்ம பண்ணும்போது மீனிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் கான்ஸ்டியூஷன் வந்து இஸ் a ரூல் புக், அதில் எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாது. இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே சேம் மீனிங்கில் தான் நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அதுக்கான பொருள் வந்து மாறக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் எவ்ரி அமெண்ட்மெண்ட், ஒவ்வொரு திருத்தம் நீங்கள் பண்ணும் போதும் அதை நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப எந்த இடத்துலையுமே நீங்கள் மீனிங் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஃப் எனி டிஃபிகல்ட்டி அரைசஸ், அப்படி மொழி மாற்றம் செய்யும் போது மீனிங் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா, இஃப் எனி டிஃபிகல்ட்டி அரைசஸ் இன் திஸ் மேட்டர் த பிரசிடென்ட் ஷால் காஸ் தி ஹிந்தி டெக்ஸ்ட் டு பி ரிவைஸ் சூட்டபிளி. அப்போது அந்த இடத்துல வந்து ஹிந்தி டெக்ஸ்ட் அந்த சேம் மீனிங் இருக்கிற மாதிரி அந்த ஹிந்தி டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு பிரசிடென்ட் கிட்ட ஒப்புதல் வாங்கி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மீனிங் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பிரசிடென்ட் கிட்ட நம்ம பெர்மிஷன், அதாவது அவர் மூலயமா அந்த ஹிந்தி டெக்ஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேம் மீனிங் வர மாதிரி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the translation of the constitution and its every amendment published shall be deemed to be for all purposes its authoritative text in Hindi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா அமெண்ட்மெண்ட்டுமே வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸை இமிடியேட்டாக நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும் அப்படின்றத 58th அமெண்ட்மெண்ட் மூலிமா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மீனிங் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது அந்த இடத்துல அத்தாரிட்டி டெக்ஸ்ட்டை ஹிந்தியை வந்து நீங்கள் சேம் மீனிங் வர மாதிரி சில வேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பிரசிடென்ட்டோடைய அப்ரூவல் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கேள்வி கேட்குறதா இருந்தாங்கன்னா அமெண்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த பார்ட் கேட்கலாம், அண்ட் எந்த இயரில் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஆர்டிக்கல் அப்படின்றது கேட்கலாம். ஸோ 58th அமெண்ட்மெண்ட் இயர் வந்து 1987, 394A ஆர்டிக்கல் பார்ட் 22, இந்த 4 டீட்டெயில்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யாருக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் இந்த பார்ட்டில். எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு நோட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா இதை தாண்டி இந்த கண்டென்ட்லேருந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த நோட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த 5 மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோ வந்து இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கான MCQs எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறமா 3rd சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.